வணக்கம். தமிழ்நாட்டுல நீங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு அது மூலமா என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு முழுசா தெரியுமா? அதோட இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிற கடன் தள்ளுபடி பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த ஒரு கேள்விக்கு வருவோம். எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. நம்மளோட நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? இதுதான் இப்போ ஊரே பேசுற டாபிக் இல்லையா? இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு ஒரு பெரிய வாக்குறுதி வந்திருக்கு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு பேங்க்ல கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு தான். இது லட்சக்கணக்கான மக்களை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். ஆட்சிக்கு வந்தா கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு நேரடியாவே சொல்லியிருக்காரு. இதனால கடன் தள்ளுபடிங்கிறது இப்ப எலெக்ஷன்ல ஒரு மெயின் பாயிண்டா மாறிடுச்சு. அப்போ பாருங்க, இது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் மூவ். இந்த ஒரு ப்ராமிஸ் ஆளும் கட்சி உட்பட மத்த கட்சிகளையும் இதே மாதிரி ஏதாவது அறிவிக்கணுமேங்கிற ஒரு நெருக்கடிக்கு தள்ளியிருக்குன்னே சொல்லலாம். சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய வாக்குறுதிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் மக்களை இவ்ளோ ஈர்க்குது? அத புரிஞ்சுக்க நாம முதல்ல ரேஷன் கார்டோட உண்மையான பலன்களை பார்க்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில அது எவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிறைய ஏழை மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு இந்த பொது விநியோக திட்டம் தான் ஒரு பெரிய ஆதாரம். யோசிச்சு பாருங்க, இலவச அரிசி, கம்மி விலையில பருப்பு, சக்கரை என்னன்னு கிடைக்கிறதுனால லட்சக்கணக்கான குடும்பங்களோட மாச பட்ஜெட்ல எவ்வளவு பெரிய உதவி இது. ஆனா நில்லுங்க, ரேஷன் கார்டுனா வெறும் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு மட்டும்தான் நினைச்சீங்களா? நிச்சயமா இல்ல. அதுக்கும் மேல பண உதவியிலிருந்து மத்த சமூக ஆதரவு திட்டங்கள் வரைக்கும் இது ஒரு பெரிய சிஸ்டத்துக்கான சாவி மாதிரி. அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் தர்றாங்க இல்லையா? அந்த ஸ்கீம் கூட ரேஷன் கார்டு டேட்டாவை வச்சு தான் செயல்படுது. இது மட்டும் இல்லாம பொங்கல் டைம்ல வர்ற அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் பேக், அப்புறம் வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டுக்கே ரேஷன் பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் கூட அந்த சிஸ்டம் தான் அடிப்படை. சரி, இப்ப உங்க ரேஷன் கார்டுல ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுப்போம். ஒரு பேர் சேர்க்கணும், இல்ல அட்ரஸ் மாத்தணும், இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா என்ன பண்றது? அதுக்கு தாங்க ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. மாசம் 2வது சனிக்கிழமை உங்க ஏரியா தாலுகா ஆஃபீஸ்ல ஒரு ஸ்பெஷல் கேம்ப் நடக்கும். அங்க போனீங்கன்னா பேர் சேர்க்கறது, நீக்கிறது, அட்ரஸ் மாத்துறது, ஃபோன் நம்பர் லிங்க் பண்றதுன்னு எல்லா வேலையும் ஒரே நாள்ல முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு சிஸ்டத்தோட நம்ம ஆரம்பத்துல பார்த்தா அந்த கடன் தள்ளுபடி வாக்குறுதியை எப்படி கனெக்ட் பண்றாங்க, வாங்க அந்த அரசியலை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? கடன் தள்ளுபடிங்கிறது ஏதோ ஒரு கட்சி மட்டும் பண்ற விஷயம் இல்ல. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, 2 பெரிய கட்சிகளுமே எலெக்ஷன் டைம்ல இத ஒரு முக்கியமான வாக்குறுதியா முன்னிறுத்துறாங்க. இந்த டைம்லைனை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். 2021 எலெக்ஷன்ல திமுக கடன் தள்ளுபடி ப்ராமிஸ் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க, செஞ்சாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு அதிமுக அதே மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதனால மக்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிடுது. அதாவது யார் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு கடன் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ கடைசியா இங்க தான் வந்து நிக்கிறோம். ரேஷன் பொருள் மாதிரி அடிப்படை தேவைகளும் இந்த மாதிரி கடன் தள்ளுபடி மாதிரி எலெக்ஷன் வாக்குறுதிகளும் ஒன்னா சேரும்போது இது உண்மையிலேயே மக்களோட நலனுக்காகவா இல்ல வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு தந்திரமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?